இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து எவ்வாறு செயல்படுவார் என்றும், நாம் வலுவற்ற நேரங்களில் இருக்கும் பொழுது அவர் நமக்கு வழி கொடுப்பவராகவும் ஆறுதல் கொடுப்பவராகவும் ஆசிரை பெற்று தருபவராகவும் இருக்கின்றார் என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறை ஆட்சி எல்லா மக்களுக்கும் உரியது என்றும் ஆண்டவருடைய அருள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, நாங்கள் என்றும் உமக்கு உகந்தவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ எங்களுக்கு அருள் புரியும். நீர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்பது நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே நமக்கு அருள் புரிவார் என்று கூறுகிறது. கடவுளின் அன்பு நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் தூய ஆவியில் வாழ்வோம் என்றும், நாம் கடவுளை அன்பு செய்யும் பொழுது தூய ஆவியானவர் நன்றாக நம்மில் செயல்படுவார் என்று விளக்கி கூறுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இறை ஆட்சி அனைத்து மக்களுக்கு உரியது என்றும், அந்த இறை ஆட்சிக்கு நாம் உட்பட வேண்டுமென்றால் இறைவன் விரும்புவதை நாம் செய்ய வேண்டும் என்றும், நாம் ஆண்டவருக்கு உரிய மக்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் விளங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பொழிவார், நம்மை வழி நடத்துவார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிப்போம். இறைவா, நாங்கள் சொல்லாலும் செயலாலும் உமது ஆசீரை பெற்று எப்பொழுதும் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நிலைத்திருக்க தேவையான தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணித்திருக்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கிற ஆற்றலையும் எங்களுக்கு பொழிந்தருளும். அதனால் தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, கனிவு, தன்னடக்கம், நன்னயம், பரிவு ஆகியவற்றை நாங்கள் பெற்று நாங்கள் நல் வாழ்க்கை வாழ முடியும். நாங்கள் உம்மில் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.